என்னோடய பேர் வந்து எம் கரீஸ். நான் வந்து பெரம்பலூர்லேருந்து வரேன். வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் காலேஜ் முடித்தேன். இந்த இயர் ஃபஸ்ட் 25 ஃபஸ்ட் அவுட் தான் முடித்தேன். முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து எம்எஸ்சி பற்றி பார்த்தேன். சிகே கோர்ஸ் போயிட்டு இருந்தது. ஜூலை 14 வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். 30 days கோர்ஸ் முடிஞ்சு நல்ல கம்பெனியில் வந்து நல்லா ப்ளேஸ் ஆகிருக்கேன். சரவணன் சார் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு, நல்லா கைட் பண்ணார். டவுட்லாம் கேட்டால் சொல்லி தருவார். எம்எஸ்சியில் பிடிச்சது ஃபுட்டு, அக்காமடேஷன் ரூம் நல்லா இருந்தது. டஃப் கூட்டிகிட்டு போனாங்க. தேங்க்யூ. கோவிட் டைமில் லாக்டவுனால் அடுத்த ஜாப் எதுவும் கன்டினியூ பண்ண முடியல. சென்னையில் கன்டினியூ பண்ணிட்டு இருந்த ஜாப்பை குவிட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால லோக்கல்லேயே வந்து நாமக்கல்லையே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கலெக்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் இடையில் 2-3 இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்குறப்போ இன்ஸ்டாவில் இந்த மாதிரி எம்இசி பற்றி வந்திருந்தது. கபிலன் சார் தான் வந்து வீடியோ கொடுத்துருந்தாரு. உடனே வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஆல்ரெடி என்னோடய மெக்கானிக்கல் ரிலேட்டட்னால சரி நம்ம அந்த கரியருக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிடி கோர்ஸும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதில் அது முடித்தா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து அந்த கோர்ஸை வந்து முடிக்கலாம் அப்படின்றதுக்காக சென்னை போக முடியாது, ரொம்ப லாங்கு. சரி இங்கே கோயம்புத்தூர்லேயே வந்து ஏரியாவும் நல்லாயிருக்கும், நமக்கு லோக்கல் மாதிரின்னு நினைங்களேன், லோக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க. அங்கே சரவணன் சார் எல்லாமே வந்து நீட்டாக எடுத்தார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அந்த என்டிடி கோர்ஸை பற்றி, என்டிடினா என்னன்னு சொல்லி தெளிவாக ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வந்து எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. கிளாஸஸ்லாம் ப்ராக்டிக்கலில் எல்லாமே வந்து பென்ட்ரன் அண்ட் டெஸ்ட் ஆகட்டும், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் ஆகட்டும், ரேடியோகிராஃபிக் ஃபிலிம் பார்க்குறது எல்லாமே வந்து க்ளீனாக சொல்லி கொடுத்தாரு. சரவணன் சார் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறது நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுது ஒரு சில விஷயம்லாம் எல்லாமே. ஃபிலிம் திக்னஸில் வந்து பார்க்குற விஷயத்துலேயும் ஒரு சில டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுவும் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஐபி இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அது எல்லாமே முடிஞ்சுது. ஜாபுக்கெலாம் வந்து ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஜாபுக்கு பக்கத்தில் வந்து ரெஃபர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறாங்க. இன்டர்வியூஸும் வந்து கோஆர்டினேட் பண்ணி இங்கேயே வந்து பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெஃபர் மூலிமாவும் வந்து சொல்லி கம்பெனிக்கே வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணி ரெஃபரலும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இப்போ என் கூட ஒர்க் பண்ணவங்க கூட இப்போது 2-3 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அந்த கம்பெனியாக அந்த கம்பெனி போகிறதான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாப் நேச்சர் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு எந்த கம்பெனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டுருக்காங்க.